ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு வந்திருந்தோம். விஷ்ணுக்கு மொட்டை போடுறதுக்கு வந்திருந்தோம். மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். விஷ்ணு ஹல்க் பொம்மை வாங்கி வச்சுட்டு விளையாண்டுட்ருக்காரு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஷ்ணுக்கு மொட்டை போடுறதுக்கு தான் பழனிக்கு போயிருந்தோம். விஷ்ணுக்கு இது 5வது மொட்டை. விஷ்ணுக்கு பழனியில் மொட்டை போட்டதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். விஷ்ணு ஃபஸ்ட்டு மொட்டை போடுறப்பெல்லாம் பயங்கர அழுகாச்சு. மொட்டை போடுறக்கே விடலை. எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் போட்டோம் ஃபஸ்ட்டு மொட்டை. இது வந்து 5வது மொட்டை. பழனியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொட்டை போடுறோம் விஷ்ணுக்கு. விஷ்ணுக்கு மொட்டை போடுறதுக்கு மாமா அக்காவும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலி, அப்புறம் மாமா அக்கா பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். டைரெக்டாக பழனிக்கு போகிற பிளானில் தான் போயிட்டுருந்தோம். பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருந்தோம். 6 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. 6 கிலோமீட்டர் காட்டினதுக்கப்புறம் மேப்பை பார்க்காம விட்டுட்டாங்க போல். இடையில ஒரு கட்டில் கீழே இறங்கணும் போல். இவங்க இறங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் எங்கே போகும்னு பார்த்தோம்னா கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு தான் போகும். சரி, ஃபஸ்ட்டு சித்தர் கோயிலுக்கே போயிட்டு அப்புறம் பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சித்தர் கோயிலுக்கே போயிட்டுருந்தோம். நம்ம தம்பிக்கு மொட்டை போட போகிறோம். இனிமேல் அவன் பேர் விஷ்ணு கிடையாது, மொட்டை பாஸ். கூப்பிட்டுருக்கேன் எல்லாரும் கமெண்ட்ல. பாய். கணக்குப்பட்டி சித்தரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பழனிக்கு போறதுக்கு கிளம்பி பழனிக்கு போயிட்டு இருந்தோம். காரில் வரும்போதே விஷ்ணு ஜனனி ட்ரெயினில் போகலாம் இல்லை நடந்து போகலான்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பழனிக்கு வந்தாச்சு. நம்ம எப்போ பழனிக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு திருவண்ணாங்குடியில் சாமி கும்பிட்டுட்டு தான் அப்புறம் தான் மேலே மலைக்கு போகணும். விஷ்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன்லாம் வாங்கிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு உட்கார வச்சிட்டோம். விஷ்ணு மொட்டை அடிக்க மாட்டேன்னு ஒரே ஓரியாட்டம். பொம்மை வாங்கி தர தங்கம், மொட்டை அடிங்கன்னு சொன்னாங்காட்டிக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. மொட்டை அடிக்கும் போது அழுவாரோன்னு பார்த்தோம், அழுகலை, அமைதியாக தான் உட்காந்துருந்தாரு. பழனியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விஷ்ணுக்கு மொட்டை எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து குலதெய்வம் கோயிலில், முத்தாரம்மன் கோயிலில், மாசாணியம்மன் கோயிலில், சித்தர் கோயிலில் கூட மொட்டை அடிச்சிருக்கோம். இது வந்து 5வது மொட்டை. ஃபஸ்ட்டு மொட்டைக்கு தான் ஒரே ஓரியாட்டம். குழந்த 11வது மாதங்காட்டிக்கு மொட்டை அடிக்கிறக்கே விட மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம்லாம் அவர் உட்காந்துக்குவார். அழகாக அவரே உட்காந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவார்.
விஷ்ணு சூப்பர். விஷ்ணு அம்மா பாரு. ஓ சூப்பர். பொம்மை பொம்மை அடுத்தது பொம்மை வாங்கணும். ஆமா பொம்மை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி தான் மொட்டையே அடிக்க வச்சிருக்குது. விஷ்ணு சாமி கும்பிட்டாச்சு. பொம்மை வாங்கலாமா? என்ன வேணுமா வாங்கிக்கலாம். வாங்க பொம்மை வாங்கலாம். எனக்கு வேணாம் தங்கம். நீங்க வாங்கிட்டீங்களா? என்ன பொம்மை வாங்கினீங்க விஷ்ணுமா? என்ன பொம்மை? சூப்பர். பழனி மலை. பா வா கண்ணே. மலை மேல வாமா மெதுவா நடந்து. எங்க வருவீங்க? நான் அங்க உட்காந்துக்குவேன். இப்படி மெதுவா ஸ்டெப் ஏறிக்கலாம். அடுத்து போமையா? எது அவ்வா பாவன் என் பையன் பேக் சமக்கிறான். அம்மா பாவன் வாங்குறிய கட்ட பைய. விஷ்ணு பாரு அவ்வா பாவன் வாங்கியிருக்காரு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துருக்கோம். விஷ்ணுக்கு குளிர்ந்து தொப்பி போட்டாச்சு. விஷ்ணு என்ன பொம்மை வாங்கியிருக்கீங்க? அழுக்கா? அழுக்கு தான் பிடிக்குமா? விஷ்ணு ஹல்க் பொம்மை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சா? பழனியில் நல்ல கூட்டம். ஓம் சக்திக்கு மாலை போட்டிருந்தவங்களாம் வந்திருந்தாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தவங்களாம் வந்திருந்தாங்க. சரியான கூட்டம். எப்படியோ சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். விஷ்ணு ஹல்க் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இது மார்கழி மாதம்தான். இதே தைப்பூசத்துக்குலாம் பழனிக்கு வந்தோம்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஹல்க் அடிக்கிறாரு. ஹல்க் அடிக்கிறாரு, காப்பாத்துங்க. ஹல்க் அடிக்கிறாரு, காப்பாத்துங்க. விளையாண்டுட்டு இருக்காரு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.
வர வழியில் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தினோம். விஷ்ணு எனக்கு எது வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பெஞ்ச்லேயே படுத்து தூங்கிட்டாரு. அப்புறம் எல்லோரும் டீ குடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பழனிக்கு போனாலே பஞ்சாமிர்தம் யாருமே வாங்காமல் வீட்டுக்கு வரமாட்டோம். நாங்களும் வாங்கியிருந்தோம். ஒரு 5 அண்ணன் வாங்கியிருந்தோம். விஷ்ணுவோட அப்பா நைட்டே ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணார். எல்லோரும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டோம் நைட்டே. நேந்திர வத்தல் சுட சுட போட்டுட்டு இருந்தாங்கன்னு நேந்திர வத்தல் அல்வாவும் விஷ்ணு கேட்டாருன்னு வாங்கி கொடுத்தாச்சு. புதி பாக்கெட்டும் 2 வாங்கியாச்சு. சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.